விருச்சிக ராசி நேயர்கள். விருச்சிக ராசி அப்படின்னா 8ஆம் இடம். ஒரு அதிர்ஷ்டத்தையும் உள்ளடக்கி வச்சுக்கும், ரகசியத்தையும் உள்ளடக்கி வச்சுக்கும். ஒரு தொழில் அதிபர்கள், ஒரு அரசியல்வாதிகள், ஒரு பெரிய பிரமுகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி தான். ஏன்னா விருச்சிகம் என்பது ஒரு விஷயத்தை உள்ளடக்கி அவங்களுடைய திறமையை மட்டுமே வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வாயில சொல்லவே மாட்டாங்க. அவங்க ஒருத்தரை டக்குன்னு பேசிட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ரகசியம் அவங்களுக்குள்ளேயே இருக்கும். ஒருவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நல்லா இருக்கணும். அப்போ இது விருச்சிகத்தில் சந்திர பகவான் நீசம் ஆனாலும் அங்கே செவ்வாய் பகவான் என்பது ஆட்சியாக இருக்கார். அப்போ அந்த இடத்துல செவ்வாய் சந்திரன் எது செஞ்சாலும் புதுசாக தான் செய்வாங்க. ஒரு விஷயத்துல நீங்க இப்படிதான் செய்யணும் அப்படின்னு எல்லாம் இருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாரும் மாதிரியும் செய்யக்கூடாது. நம்ம புதுசா ஏற்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு அவங்களுக்கே உரிதான ஒரு அறிவு அவங்களுக்கு இருக்கும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீர் நடுவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்மனும் ஒவ்வொரு தெய்வமும் ஒரு குளத்துக்குள்ள இருப்பாங்க, ஒரு ஆறு நடுவில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீர் போல் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துடும். அரசியல்வாதிகள் இந்த வருடம் இந்த மாதத்தில் யாராவது ஒரு அரசியலுக்கோ இல்லை ஒரு தொழில் ஸ்தானத்துக்கோ ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலையை உண்டு பண்ணி கொடுக்கும். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களில் உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக கேது பகவான் இருக்காரு. 11ல் ராகுவோ கேதுவோ இல்லை 6ல் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஞானம் பிறக்கும் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாராவது வெளியூரில் இருந்து இங்கே செட்டில் ஆகணும்னு நினச்சா அது இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதமும் மாசி மாதமும் கலந்த 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். யாருக்காவது நான் வெளிநாடு போகணும், என்னுடைய மகனுக்காக காத்துட்ருக்கேன், மகளுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னா ஏஜென்ட் மூலயமா போகாமல் நீங்களே முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது நடந்துடும். நீங்கள் இந்த விருச்சிகம் என்பது தேல் இல்லையா? அப்போ ஜீவராசிகள்னு சொல்லுவாங்க, விஷத்தன்மையுடைய ஜீவராசிகள். அப்போ இந்த மாதத்திலிருந்து வரக்கூடிய 3 மாத காலங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு குளவி சின்ன விஷத்தன்மையுடைய எதுனாலும் உங்களுக்கு இந்த மாதம் பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அடுத்தது நீங்கள் இந்த கேது பகவான் அமைப்பு 11ல் லாபத்தில் இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா, தப்பான ஒரு முடிவு எதில் கொண்டு போகும் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாற்றக்கூடிய அமைப்பில் உங்களை தப்பான வழிமுறையை கொண்டு போகும். அப்போ அந்த தப்பான வழிமுறை எப்போ கரெக்டாக ஆகும் அப்படின்னா பிப்ரவரி 15க்கு மேலே முடிவு எடுக்கிறதா நல்லா இருக்குமே ஒழிய இப்போ எடுக்கிற முடிவு உங்களுக்கு சரி வராது. ஓகே, இந்த விருச்சிக ராசியில் தேர்வு எழுதுகிறவங்க, ஏதாவது எக்ஸாமுக்கு எழுதுகிறவங்க, பேங்க் எக்ஸாம் மெயின் பார்த்தீங்கன்னா பேங்க்கு, ரயில்வே இல்லை ஒரு டீச்சிங்கில் இருக்கிறவங்க, தேர்வு எழுதுகிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி எழுதுங்க. முதல்ல உங்கள் குலதெய்வத்தை தினம்தோறும் 27 முறை சொல்லிட்டு வாங்க. அப்போ தான் உங்கள் காரியமும் உங்களுடைய விஷயமும் சக்ஸஸ் ஆகும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஒரு அற்புத பலன் கொடுக்கும். அடுத்தது இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. எல்லாரும் மேசராசிக்கு தான் சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ இந்த திருச்செந்தூர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு கோயில். அந்த திருச்செந்தூருக்கு போயிட்டு நீங்கள் ரிட்டன் உங்கள் வீட்டுக்கு 48 நாள் உங்கள் காரியம் நடந்துடும். எதுக்காக போகிறீங்களோ அதில் இருந்து 48 நாள் நடந்துடும். அடுத்தது திண்டல் முருகன், ஈரோட்டில் இருக்கக்கூடிய திண்டல் முருகன் கோயிலுக்கு போய் இந்த ரெண்டுமே நீங்கள் நினைச்ச காரியத்தை சீக்கிரம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. உங்கள் வீட்லேயும் சுபிக்ஷம் உண்டாகும். நீங்கள் ஏதாவது பேங்க்கில் வச்ச ஒரு நகை மீட்கக்கூடிய அமைப்பு இது இருக்குது. இந்த மாதம் லோனுக்காக ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கும். வராத பணம் நிச்சயம் கிடைக்கும்.